படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவர் ஏதோ பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்க அங்கே இருக்க ஒரு டிராயிங்கை பார்த்துட்டு, இது எவ்வளோ ரேட்டு? 6000 ரூபாய் சார். இல்லை இது ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் கம்மியான ரேட் தான் தருவேன், 2000 ரூபாய். இதெல்லாம் முடியாது சார், வேணும்னா பாருங்கள் இல்லை வேணான்னா போங்க அப்படி நம்ம ஹீரோவை பற்றி சொல்கிறாரு. பொதுவாக சில பேர் டிராயிங் பண்ணால் வாட்டர் கலர், ஸ்டில், அப்புறம் போர்ட்ரேட், இந்த மாதிரி பல வகையான டிராயிங் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட திறமையை அது எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறது தான். டீட்டெயில் விடாமல் அழகாக காப்பி அடித்து அது வரைவேன். நான் வரைகிற டிராயிங்கில் ஓல்டு ஆர்டிஸ்டோடைய பேரை போட்டு அப்படியே அச்சஸ் பீஸராமல் வரைகிறதுனால நிறைய பேர் வாங்குறதுக்கு வருவாங்க. ஆனால் என்ன, கம்மி ரேட்டுக்கு தான். நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பைக்கில் வேகமாக போயிட்டுருக்க. இப்போ நம்ம தாத்தாவை தான் பார்க்க போகிறோம். அவருக்கு என்ன விட இந்த காந்தி பத்திரிக்கைன்ற இடத்த தான் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா, அவர் இந்த இடத்த விட்டு வெளியே வர மாட்டார். அது வந்தாலே அதிசயம்தான். அப்படி உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஃபிரோஸ்ன்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இது ஹீரோட ஃப்ரெண்டு தான். இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது இன்னொரு இடத்துல சித்தப்பா தான், டேய் தாத்தா தொலை தாங்க முடியல, வேலை மேலே வேலையை வச்சுக்கிட்டே இருக்காரா, பரவாயில்ல சித்தப்பா, கொஞ்சம் ஒருத்தங்க வயசானவர் தானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் உள்ளே நடந்து போயிட்டுருக்கான். ஆஃபீஸ் ரூமில் தாத்தாவை பார்த்ததும், தாத்தா கீழே கம்ப்ளைண்ட், அதெல்லாம் விட இந்த டிராயிங்கை முடி, ஓகே தாத்தா. அவனும் டிராயிங் வரைஞ்சிட்டே இருக்க அவங்க தாத்தா தான் சோகமாக சொல்லிட்டு இருக்காரு, இந்த பத்திரிக்கை சரியாக போக மாட்டேங்குது. நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காந்தி பத்திரிக்கை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசில் நானும் ஃபிரோஸும் இதுக்காக உழைக்காத நாளே இல்லை. எல்லா பசங்களும் சின்ன வயசில் விளையாட போனால் நானும் ஃபிரோஸும் மட்டும் நியூஸ் பேப்பரை விற்க போவோம். இதில் ஒரு சில பேர் மட்டும் தான் நியூஸ் பேப்பரே வாங்குவாங்க. அது எதுக்கு தெரியுமா? பஜ்ஜி போண்டா போட்டு விற்கிறதுக்கும் படுத்து தூங்குறதுக்கும். இருந்தாலும் நாங்கள் எங்கள் மனசை தரல ஓட்டதில்லை. இருக்கிற காசை மிச்சம் பண்ணி தாத்தாக்கே தெரியாமல் அவர் ட்ராயரில் ஒழிச்சு வச்சுட்டு வருவோம். தாத்தாவோட முயற்சியெல்லாம் ஃபன்னாச்சு. எங்களோட லஞ்சு முழுக்க பண்ணாச்சு. காலையில் மதியானம் ஸ்கூல் டைம்னு ஃபுல்லாக பண்ணே தின்னுட்டு இருந்தோம். இது எந்த அளவுக்குண்ணா, ஹாப்பி பர்த்டே டு யூ, என் பிறந்த நாளைக்கே பண்ணுதாங்க. இப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வேறு, மச்சான் பண்ணு திங்கிறியா? அடா என்னடா பண்ணுறது மச்சான், ஒன்று தான் இருக்குது, சரி பரவாயில்ல கூடன்னு சொல்லிட்டு நானும் ஃபிரோஸும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். கட் பண்ணி அடுத்து ஒரு பார்ட்டி நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஜாலியாக எல்லாருக்கும் பார்ட்டி வச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோனி வராங்க. ஹீரோனியை பார்த்ததே ஹீரோக்கு கையும் இல்லை காலும் இல்லை, வேகமாடி போயிட்டு, ரீனா நீ இங்கே வந்துட்டியா, நான் சொல்லலாம்னு நினச்சேன், நீ இங்கே வந்துட்ட, சரி வா நம்ம பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். இல்லை நான் இங்கே வரல, நான் உன்னை கூப்பிடலாம் தான் நினச்சேன், நீ ஆல்ரெடி என்ஜாய் பண்ணி தான் இருக்க, இல்லை எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ கையில் கொடுத்த சரக்கை கூட குடிக்காமல் ஹீரோட்டே கொடுத்துட்டு, சரி பாய் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி பதட்டமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, மச்சா அதெல்லாம் கண்டுக்காத, அவள் பொமேரியன் டாக் மாதிரி, நம்மளை மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸை ஒரு மாதிரி அருவருப்பாக தான் பார்ப்பா, அதெல்லாம் கண்டுக்காத, நம்ம எப்படியாச்சும் முன்னேறணும்னு சொல்லி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்பறம் கட் பண்ணி அடுத்த ஒரு சீன் காட்டுறாங்க. 2 பேரும் நேராக காந்தி பத்திரிக்கைக்கு வந்து பார்க்குறாங்க. ஒருத்தரை வேலை செய்யலை. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்டே பார்த்துட்டு இருக்க. ஒருத்தனை சோகமாக இருக்கான். ஹீரோக்கு இது தப்பாக படுது, என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஆஃபீஸ் ரூமில் தாத்தா குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு, ஓ சலீம் பாய் இருக்காரா, ஓ இல்லையா, சரி, ஓ இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி மாறி மாறி ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணி அவங்க தாத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. சித்தப்பா இங்கே என்ன நடக்குது, அது வட்டிக்காரங்க வந்திருந்தாங்க, அசலும் வரல வட்டியும் வரலையா, அதனால் காந்தி பத்திரிக்கையை இனிமேல் நடக்கணும்னா எங்கள் காசு வரணும், இல்லைனா காந்தி பத்திரிக்கையை எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்கானுங்க. தெரிஞ்சதை ஹீரோ ஃபிரோஸும் நேராக அந்த வட்டிக்காரங்கிட்டே போய், நேராக ஃப்ரெண்டு பேச வந்தா நீ எதுவும் பேசாத அமைதியாக உட்காரு. உடனே ஹீரோ, பாய் உங்களுக்கே தெரியும் இப்போ கொஞ்சம் இக்கட்டான நிலமை, காசு கொஞ்சம் பத்தலை, நாங்கள் எப்படி இருந்தாலும் கட்டிடுவோம், அதை கண்டிப்பாக பண்ணிடுவோம், நீங்கள் இன்னும் 1 மாதம் டைம் கொடுங்க பாய், கொஞ்ச நாள், இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டே பெரிய விஷயம், நாங்கள் எப்படி இருந்தாலும் காசு கட்டிடுவோம், 1 மாதம் மட்டும் டைம் கொடுங்கன்னு டைம் வாங்கிட்டு ஹீரோவும் நேராக காந்தி பத்திரிக்கை வந்துட்டு ஃபிரோஸும் அவனை சேர்த்து வச்ச காசை எண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஃபிரோஸ் என் பைக்கை வித்தரலாம்டா, உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது, சரி அதையும் சேர்த்துடலாம், என்னோட வண்டியை வித்தரலாம்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இதெல்லாம் விற்று அதெல்லாம் விற்றுலன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி ஃபிரோஸ் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வருது, இதை வச்சு காந்தி பத்திரிக்கை காப்பாற்றலாமா? மச்சா சத்தியமாக சொல்கிறேன், இதை வச்சு காந்தி பத்திரிக்கையோட கைப்பிடியை கூட காப்பாற்ற முடியாதுடா. சரி விடு, இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் 2 பேரும் திருதுன்னு முழிச்சிட்டு இருக்க. அப்போது ஃபிரோஸ் ஒரு ஐடியா கொடுக்குறான். வேணா என் நண்பன் அனீஸ் இருக்கான், அவன்கிட்ட காசு கேட்கலாமா, கடன்லாம் அன்பை முறிக்கும், வேண்டாம்டா. சரி உன் கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை அவகிட்டையும் வேணாம். ரொம்ப நேரம் யோசிச்ச ஹீரோவும், சரி உன் ஃப்ரெண்டு அனீஸுக்கிட்ட ஏதாவது வேலை இருந்தால் கேள, இதை பார்க்குறேன்டான்னு சொல்லிட்டு நேராக அனீஸ்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, அனீஸே இப்போ நாங்கள் கடன் பிரச்சனை இருக்கோண்டா, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, உன்னால் இதை சின்ன வேலை கொடுத்தினா கூட பரவாயில்ல, நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அது சரி உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன திறமை இருக்குது, ஆர்டிஸ்டா, எதுனா துல்லியமாக வரையுவான், அதான் சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கேன், எங்களோட ஃபேமிலியோட மெயின் வேலையே அதுதான்டா, இந்த மாதிரி ஒரிஜினல் டூப்ளிகேட் மாதிரி செய்கிறது தான் திறமையான ஆட்களுக்கு தேவை, சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு இவன் அனீஸும் கூப்பிட்டு போய் மாஞ்சாபாய்னு ஒரு ஆளை காட்டுறான். மாஞ்சாபாய் செமையான ஒரு வேலை கிடைக்கிது, இங்கே பாருங்கள், இவன் ஃப்ரெண்டு பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு, ஒரிஜினலோட டூப்ளிகேட்டை சூப்பராக செய்வான். ஓ அப்படியா, இந்த மாதிரி திறமையான ஆட்கள் தான் நமக்கு வேணும், சரி நாளைக்கு கூப்பிட்டு வந்துடுன்னு சொல்ல
இந்த விஷயத்த நேராக போய் ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடறான் ஃபிரோஸும். சரி நாளைக்கு ரெடி ஆயிரு, எல்லாம் டிப்டாப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க ஹீரோ ரொம்ப நேரமாக இன்னமும் கிறுக்கிக்கிட்டே இருக்கான். எதுக்கடா கஷ்டப்பட்டு அங்கே போய் நம்ம டூப்ளிகேட் உருவாக்கணும், நம்மளே உருவாக்கணும் புரியலையே. இங்கே பாருன்னு சொல்லி காசை காட்ட, தேவையில்லாத வேலை பார்க்க வேணாம், நமக்கு பிரச்சனை ஆகிடும். இங்கே பாரு ஃபிரோஸ், இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ பிரிண்ட் பண்ணு, நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் இறங்கி இஷ்டத்துக்கு அந்த நோட்டை பார்த்துட்டு ஒரு மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் கூட விடாமல் வரைஞ்சி கொடுத்துட்டு, இப்போவா இதை டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு நான் தான் கிடச்சேனா, பரவாயில்ல போடான்னு சொல்லி டாஸ்மார்க்குக்கு ஃபிரோஸ் அனுப்பிவிட்றாங்க. அவனும் சரி சார் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவன் தொட்டு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்றான். உடனே ஃபிரோஸோட கையை பிடிக்க ஹீரோ உடனே ஃபிரோஸை கூட்டிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்றான். அங்கே இருக்க மொத்த ஃபிரோஸையும் ஹீரோயின் துரத்திக்கிட்டே இருக்க இவனுக்கு 2 பேரும் எங்கே ஓடி ஒளையத்துன்னு தெரியாமல் அங்கே எங்கன்னு ஓடி கடைசியில் ஒரு முட்டு சந்தில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம விஜய் சேதுபதி தான் காட்டுறாங்க. இந்த ரோலில் இந்த வெப் சீரிஸில் அவர் ஒரு போலீஸ். அவர் என்ன சொல்கிறானே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய ஸ்பை சிக்னல் கொடுத்துருவான், நம்ம எல்லாரும் இறங்கி அவனை பிடிச்சிடலாம். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன் வந்துட்டான்னு சொல்லி மெசேஜ் வர, வாங்க எல்லோரும் கிளம்பலான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவங்க ஸ்வாடை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் ரெடியாக இருந்துக்கோங்க, இதுக்குள்ளே தான் இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேங்காக உள்ளே இறங்கி ஒவ்வொருத்தனையாக லாக் பண்ணி கடைசியில் கதவை உடச்சிட்டு கடைசியில் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தவங்களும், மான்சூர் நீ மாட்டிக்கிட்ட, மிகப்பெரிய கள்ளநோட்டு வியாபாரியோட ஹெட்டு தானே நீ, ஒரு வழியாக என் கையில் மாட்டிக்கிட்ட பார்த்தியான்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருந்தா, ஓ என்னை பிடிச்சிட்டியா, இது உன்னோட யூனிட், சாரிப்பா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது, இது உன்னோட அதிகார வரம்புக்கு மேலே இருக்கே, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி வில்லன் கொஞ்சம் கூட பயப்படாமல் விஜய் சேதுபதி கூட கோஆப்ரேட் பண்ணிட்டு நடந்து வர, நம்ம விஜய் சேதுபதிக்கு இது எது தப்பாக படுது, இவன் அமைதியாக வரானேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது திடீர்னு வெளியே இருந்து மான்சரோட ஆட்கள், அதை வில்லனோட ஆட்கள்லாம் சுட ஆரம்பிச்சார, போலீஸ்க்கோ வில்லனோட ஆட்களுக்கோ சண்டை நடக்குது. அவ்வளோதான், இந்த சான்ஸை பயன்படுத்தி வில்லன் ஓடி போயிட எல்லா போலீஸும் அவனை தேடிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கிட்ட வில்லன் மாட்டிக்கிறான். உடனே தன்னோட ஹெட்டுக்கிட்ட, அதாவது விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிடுறான், அவன் மாட்டிக்கிட்டான், எனக்கு முன்னாடி தான் நின்றுருக்கான், கன் பாயிண்ட் அவனை பிடிச்சி வச்சிருக்கேன், சீக்கிரம் வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா அவரும் வந்துட்டு இருக்காரு, சேஃபாரு அவன்கிட்ட கொஞ்சம் உஷாராருன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வில்லன் கன்னை பிடுங்கி அவனை கீழே தள்ளி விட்டு அவன் அந்த வாக்கி டாக்கி பிடுங்கி பேசிக்கிட்டு, என்னப்பா ஒரு அப்பாவி குழந்தையன்ட்ட மாட்டி விட்ட பார்த்தியா, அதை சொல்லிட்டு அந்த வாக்கி டாக்கியை உடச்சிட்டு வில்லன் அந்த இடத்தோடு கிளம்பிடுறான். வந்து பார்த்தா அவன் செத்து போய் கிடக்கிறான். இதை பார்த்துட்டு விஜய் சேதுபதிக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்டுக்காரன் வந்து உட்காரான். ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன், தாத்தாக்கு நம்ம பண்ண கேடி வேலை தெரியாது, ஒரு நிமிஷம் மச்சான் இதுக்கு தொட்டு பாரு, உனக்கு இன்னமும் போல இடந்த காசு போத, எதுக்கு இப்படியே பண்ணிகிட்டு இருக்க, தேவையில்ல அமைதியாருன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் தொட்டு பாரான்னா. அவனை தொட்டு பார்க்கும்போது இதான் கள்ள நோட்டு, இது எப்படி நீ கண்டுபிடிச்ச, டச் வச்சு தான், அப்படின்னா நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம், பேப்பர் தான் மேட்ரு வா அப்படின்னு சொல்லி டச்சை ஃபீல் தர அந்த பேப்பரை தேடிக்கிட்டே இருக்க ஹீரோக்கு ஒரு நோட் கிடச்சிருது. ஆனால் அதில் ஃபுல்லாக எழுதியிருக்கு. இது என்ன பண்ணுறது தெரியாமல் ஹீரோ யோசிக்க, மச்சான் இது பிரச்சனையே இல்லை, சல்ஃபரில் போட்டான்னு வச்சுக்கேன் எல்லாம் அழிஞ்சிரும், ஒயிட் பேப்பராக மாற்றிடலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போ தான் ஒரு இன்னொரு டவுட்டு, அது இடையில ஒரு கம்பி ஓட வேண்டியது இருக்குமே, பிரச்சனை இல்லை, டபுள் சைடு போட்டு ஒட்டினோன்னு வச்சுக்கேன் சென்டரில் இருக்க கம்பி தெரியாது, இது பிளான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஃபேக் நோட்டை ரெடி பண்ணி எப்பயும் போல் வழக்கமாக அதை கசக்கி நார்மலாக ரெடி பண்ணிவிட்டு நோட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஹீரோ தான் நிற்கிறாரு. டாஸ்மார்க்கில் போய் அந்த சரக்கு பேரை சொன்னதும் டாஸ்மார்க் ஓனரை காசை எடுத்து வாங்கிடுறாரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, இங்கே கண்டுபிடிச்சிரோனோ ஓட வேண்டியது இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரனோ வேர்க்குது, ஹீரோக்கோ வேகுது, என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ இப்போ வெளியே வராரு. அவ்வளோதான், ஹீரோ மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சா சரக்கு பாட்டில் கையில் கொடுத்ததும் ஷாக்கிங்கு, ஒரு வழியாக நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் சந்தோஷத்தோட வந்தா யாரும் தடுக்க மாட்டாங்க, யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு பேசி வாய மூடல. அடுத்த நிமிஷம் வில்லன் தூக்கிடுறான். தூக்கின வில்லன் என்ன சொல்கிறான்னா, இந்த நோட்டை யார் ரெடி பண்ணுது, நான் தான் சொல்லி ஹீரோ சொன்னதும் வில்லன் அவன் அடியாள்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துட்றான். அடியால் கன்னை எடுத்து ஹீரோட ஃப்ரெண்டை கருணையே இல்லாமல் சுட்டு கொண்டு வர்றான். அவ்வளோதான், ஹீரோக்கு மனசே விட்டு போயிடுது. எக்ஸ்பிளைனில் ஏதாவது குறைந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இந்த சீசன் 1 எபிசோட் 1 நல்லா இருக்குது ப்ரோ, அடுத்து சீசன் 1 எபிசோட் 2 போடுங்க ப்ரோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த எபிசோட் போட ட்ரை பண்ணுவேன்.